அப்புறம் மக்களே, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை எப்படி தரிச்சாங்க, தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தையே எப்படி தரிக்கிறானோ அப்படின்னா, இந்த நாட்டாமை முன்னாடி இருந்த இந்த ராஜா குடும்பம், இந்த ஜமீன்தார், இவனுங்க எல்லாத்தையும் எப்படி பிச்சை எடுக்க வச்சானுங்க அப்படின்னா, ஒரு சட்டத்தை கொண்டு வந்தானோ. அதாவது கவர்மெண்ட்டில் ஒரு சட்டம் வந்துச்சு. யார்? இவர் தான் கொண்டு வந்தார். திமுக முன்னாள் தலைவர், அவர் பேர் என்ன, கருணாநிதி தான் கொண்டு வந்தோம். என்ன கொண்டு வந்தான், ஒருத்தவங்க வந்து 10 ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொன்னானுங்க. சொன்னதுனால தான் எங்கள் தாத்தா பேரில் ஏகப்பட்ட நிலம் இருந்தது. எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1000-2000க்கு விற்று, இப்போ எனக்கு வந்து நிலம் வந்து 8 ஏக்கர் இருக்குது. அந்த 8 ஏக்கர் தான் இருக்குது எனக்கு. எங்கள் தாத்தா விற்காமல் இருந்தாருன்னா நான் இன்னும் அதை வச்சே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன். இந்த மாதிரி தெருவாக போய்ட்டு வேலை கேட்டுட்டு இருக்க மாட்டேன். என்கிட்ட இப்போ அதையும் விற்று கொஞ்சம் பணம் இருக்குது. ஆனால் அது நான் HDFC பேங்க்கில் போட்டிருக்கேன். அந்த HDFC பேங்க் காரணமே இலுமினாட்டி தான். அந்த தாயலி எப்போ திட்டுவானோ என்னமோ, ஆனால் என்கிட்ட இருக்குது. அதேமாதிரி நான் இப்போ வரைக்குமே அர்பன் ரைஸில் எங்கள் அப்பா அம்மா வந்து தெரியாமல் பணம் கொடுக்காதீங்கன்னா போய் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு காசு கொடுத்துட்டாங்க. அதுக்கு கம்ப்ளைண்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். அது கிட்டத்தட்ட 2 வருஷமாவது எனக்கு அந்த பணமும் தரல. அதேமாரி இந்த கோட்டக் மஹேந்திரா பேங்க்கில், கோட்டக் செக்யூரிட்டிஸில் நான் பணம் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் எனக்கு 1.5 லட்சமோ 2 லட்சமோ பிடிச்சிட்டானுங்க. எங்கள் அப்பாவுக்கும் 2 லட்சத்தை பிடிச்சிட்டானுங்க. அதுக்கு செபியில் கம்ப்ளைண்ட் போட்டால் அது எதுவும் ஆகல. அதேமாதிரி நான் வந்து இந்த கேஸ் யூனியன் வர ஆரம்பிச்சதுலேருந்தே மெயில் போட்டுட்ருக்கேன். போலீஸு இருக்கிற எல்லா CBI, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் இது வரைக்கும் ஒருத்தவனையும் எதுவும் பண்ணலை. எனக்கு இதுக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே தவிர எதுவும் மாறவில்லை. முடிச்சுக்கங்க, அவனுங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது.